1998 ரத்தன் டாட்டா வந்து டாடா இண்டிகா அப்படிங்கிற காரை வந்து அறிமுகம் படுத்துறாரு. டாடா இண்டிகா கார் வந்து அறிமுகமாகுது. பட் நினச்ச அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை வந்து டாடா இண்டிகா வந்து பெறலை. அது வந்து ரொம்பவே வந்து வீழ்ச்சியின் உச்சத்தை வந்து தொட்டுட்டு வந்து இருந்துச்சு. அந்த டைம் வந்து ரத்தன் டாட்டா வந்து என்ன பண்ணுறாரு, அமெரிக்காவுடைய புகழ்பெற்ற ஒரு நிறுவனமான ஃபோர்டை வந்து கான்டாக்ட் வந்து பண்ணி இந்த டாடா இண்டிகாவுடைய ஷேரை வந்து நம்ம வந்து அங்கே வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமெரிக்கா வந்து போகிறாரு. ஃபோர்டோடைய ஃபவுண்டர் பில் ஃபோர்ட் அவரை போய் வந்து பார்க்குறாரு. அப்போ பில் ஃபோர்ட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், உனக்கு வந்து காரே தயாரிக்க தெரில, அப்புறம் ஏன் நீ இவ்வளோ காசை வந்து நீ கார் தயாரிக்கிறதுல வந்து போடுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. இது மட்டும் வந்து கிடையாது, ரத்தன் டாட்டாவை வந்து பார்த்து, நான் வந்து இந்த டாடா இண்டிகா வந்து இப்போ வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து உனக்கு ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரத்தன் டாட்டாவை பார்த்து வந்து கேட்குறாரு. அப்போ ஜென்டில்மேனான ரத்தன் டாட்டா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், விற்க போன அந்த டாடா இண்டிகாவை வந்து விற்காமல் இந்தியா வந்து திரும்புகிறாரு. கரெக்டாக 9 வருஷம் கழிச்சு 2008 உலக பொருளாதார மந்த நிலை வந்து ஏற்படுது. அந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஜாக்வார், லேண்ட் ரோவர் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமான பிராண்டுகள் எல்லாமே வீழ்ச்சியோடைய உச்சத்தை வந்து தொட்டு இருந்துச்சு. அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா, யாருனா இந்த பிராண்டை வாங்கிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த பில் ஃபோர்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான நியூஸு. ரத்தன் டாட்டா வந்து 2 பிராண்டையும் வந்து வாங்குறதுக்கு வந்து முன் வராரு. அப்போ பில் ஃபோர்டு வந்து ரத்தன் டாட்டாவை பார்த்து வந்து சொல்கிறாரு, நீங்கள் செஞ்ச உதவி அப்படிங்கிறது எனக்கு இந்த டைமில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு உதவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அந்த டைமில் நான் உனக்கு உதவி செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய உதவியாக இது வந்து இருந்திருக்குன்னு இருந்த பில் ஃபோர்டை இப்படி வந்து சொல்ல வச்சது ரத்தன் டாட்டா அவருடைய உழைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். கண்ணியத்தோட பில் ஃபோர்டு வந்து கஷ்டப்பட்டு இருந்த சமயத்தில் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக இந்த 2 பெரிய நிறுவனங்களை வந்து ரத்தன் டாட்டா அவர் வந்து வாங்கினார். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபேமிலி. பை.